இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த வேல்யூ. இந்த சைனுக்கு இந்த ஒரு உள்ளே இருக்க ஒரு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மாதிரி, ஓகேவா? ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருந்தால் அது காம்போசிஷன் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எக்ஸாக்டான வேல்யூனா ஏதோ ஒரு ரேடியண்ட்டாக இருக்கும், சரியா? அது டிகிரியாக இருக்காது. ஸோ எனக்கு எக்ஸாக்டான வேல்யூவை கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போது இங்கே π/3 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு இட்ஸ் ஏ டிகிரி மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இப்போது இந்த -1/2 அப்படிங்கிறது வந்து சைன் இன்வர்ஸோடு இருக்குது. அப்போது எப்போ வந்து சைன் வந்து 1/2 எடுப்பான் அப்படிங்கிறது தான் இப்போ யோசிச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உனக்கு டொமைன் பார்த்தோன்னா -1லேருந்து +1 இதுதான் இருந்திருப்பான். உன்னோட ரேஞ்சு பார்த்தோன்னா -90லேருந்து +90 இருந்திருப்பான். ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்கு தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? அப்போது ஜஸ்ட்டு சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ வந்து உங்களுக்கு சைன் வந்து 1/2 எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா சைன் π/3ல் தானே எடுப்பான், சரிதானே? சரி, சைன் π/6ல் வந்து உங்களுக்கு வந்து 1/2 எடுப்பான். ஸோ அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ் இருந்திருக்கான், ஓகேவா? சைன் ஆஃப் -xஐ வந்து -sin xன்னு எழுதலாம். ஸோ இங்கே இப்படி இருக்கிறத வந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், ஓகேவா? அப்போது சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/6ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போது இந்த -π/6ங்கிறது வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்சு. ஸோ அதனால் நம்ம எப்படியே எழுதலாம், π/3 மைனஸு இங்கே -π/6ன்னு இருந்திருக்கோம். ஸோ இங்கேயும் மைனஸு அப்போ ப்ளஸ் ஆயிரும், ஓகேவா? அப்போது சைன் ஆஃப் π/3 ப்ளஸ்ஸு π/6, ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் ஃபைனலாக எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு 6 தான் உங்களுக்கு வந்து டினாமினேட்டரில் வந்திருப்பான். அப்போ இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுவேன், இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போது 2π ப்ளஸ் π டிவைடட் பை 6 அப்படின்னு வந்திருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக சைன் ஆஃப் 3π/6ன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இது 1, இது 2. ஸோ உங்களுக்கு சைன் π/2 உங்களுக்கு என்ன வேல்யூ எடுப்பான் சொல்லுங்கள்? அப்போ உங்களுக்கு 1 தான் உங்களோட வேல்யூ. இந்த ஃபங்க்ஷனை போடும்போது எனக்கு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டினை ஜஸ்ட் அதேமாரி ட்ரை பண்ணுறீங்களா? நான் இங்கே என்ன பண்ணுதுன்னா θ = 1/2 ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போது இங்கே இருக்க 2 வந்து இந்த பக்கம் போயிட்டுனா உங்களுக்கு 2θன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8ன்னு சொல்லிட்டு எழுதுவேன், ஓகேவா? இப்போ போத் சைட் காசால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து cos 2θ = 1/8ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? இந்த cos 2θவை வந்து எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2θவை வந்து 2cos² θ - 1ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இதை நான் எழுதிக்கிறேன். 2 × cos² θ - 1 = 1/8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே இருக்க -1ங்கிறது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 2cos² θ = 1/8 + 1ன்னு சொல்லிட்டு எழுதுனா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 9/16 சொல்லிட்டு கிடைக்கும், ஓகேவா? அப்போது 2cos² θ இந்த இடத்துல வந்து 2 இருக்குது, இந்த பக்கம் இந்த போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? சாரி, இந்த இடத்துல வந்து 8 தானே இருக்கா? அப்போ இங்கே 8 இருக்கா? இங்கே இருக்க 2 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 9/16 சொல்லிட்டு கிடைக்கும், சரியா? அப்போது cos² θ. இப்போ வந்து cos² வந்து இங்கே இருக்குது. இங்கே போத் சைடு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் பண்ணால் எனக்கு கிடைக்கும். இங்கே cos θ = √9/16 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இது பண்ணுன்னா ±3/4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேலிட் கிடையாது, ஓகேவா? ஏன்னா காசு எப்போவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டான். ஸோ நெகட்டிவ் இஸ் நாட் பாசிபிள், ஓகேவா? ஸோ cos θ = 3/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன், ஓகேவா? இப்போ எனக்கு ஃபைனலாக கிடைக்க போகிற ஆன்சரும் ஈவன் தான், ஓகேவா? இப்போ நம்ம θவை என்ன எடுத்துக்கிட்டோமோ ஒரே ஒரு நிமிஷமா. இப்போ வந்து நம்ம θவை என்ன எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1/2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். அப்போது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை வந்து 1ஆக வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து 1/2 cos inverse of
1/8 இஸ் ஈக்குவல் டு 3/4. இது ஒன் ஆஃப் த அப்ரோச் தான். நம்மளோட அப்ரோச் எப்படி வேணால் இருக்கலாம். இதை வந்து பித்தாகரஸ் தியரம் வழியாகவும் நான் அதுவும் ட்ரை பண்ணுவேன். ஞாபகம் இருக்கா? அந்த வழியாகவும் வரலாம். உனக்கு என்னெல்லாம் தோணுதோ ஆன்சரை கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் θ ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் 1/8 எடுத்துக்கிறோம்னா, அதுக்கப்புறம் cos θ ஈக்குவல் டு இந்த cos வந்து ஒரு நிமிஷம் படபடன்னு இருக்காங்க வந்துச்சுன்னா ஐயா. ஆத்தா படபடன்னு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நானும் எழுதணுமா? சொல்லுங்க. θ ஈக்குவல் டு 1/8. ஆமாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குதுண்ணா. என்ன ஃபார்முலா? cos of θ/2 equal to root of numerator denominator rootனா. என்ன ரூட்டுமா? 1 plus cos θ. ரெண்டுக்கும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ரூட் போடணும். போட்டாச்சு. சொல்லுங்க. 1 plus cos θ/2. /2ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தா இல்லை இதுக்கு மட்டுமா? ஆமாண்ணா, எல்லாத்துக்கும் சேர்த்து. எல்லாத்துக்கும் சேர்த்தது. இது வந்து cos θ/2வா இல்லை இதுக்கு மட்டுமா? cos θ/2வா? cos whole full θ/2 equal to root of 1 plus cos θ/2 ஃபார்முலானா. சரிம்மா. இப்போ cos θவோட வேல்யூ வந்துட்டு 1/8. cos அதோட வேல்யூ வந்துட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம cos அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரி. இந்த அப்பனா cos of θ/2 equal to root of 1 plus 1/8 divided by 2 ன்னு வரும்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? cos θ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல டிவைடட் பை 2 இங்கே இல்லையே. ஃபார்முலால டிவைடட் பை 2 இருக்குல்லண்ணா. ஃபார்முலாவில் டிவைடட் பை 2 இருக்குது. இந்த cos θ இஸ் ஈக்குவல் டு 1/8ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டா. இப்போ இந்த இடத்துல வந்து நீ எந்த இடத்துல வந்து இந்த இடத்துல cos θக்கு பதிலாக நீ 1/8ன்னு இங்கே எழுதிக்கிறியா? இந்த cos θங்கிறது வந்து இங்கேயும் cos θ இருக்குமா? அதில் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லுதியா? ஆமாண்ணா. சரி. அப்போ cos of θ/2 இஸ் ஈக்குவல் டு 1 + 1/8 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 9/8 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது கீழே இருக்க மேலே போயிட்டேன்னா அப்போது √9/16 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ cos θ டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/4ன்னு சொல்லிட்டு கிடைக்கிறீங்க. அப்போ இங்கே cos θ/2 அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்குது. cos of θ/2 அவ்வளோதான் ஆன்சர். ஆனால் இங்கே சிங்க் ஆகலையே எனக்கு. cos θ/2ங்கிறது தான் என்னோடய ஃபார்முலா நீ சொன்னேன். நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே டிவைடட் பை 2 எங்கேம்மா வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அது ஃபார்முலா தாம்மா. லாஜிக் இருக்கணும்ல. நீ சொல்கிற மாதிரி நான் லாஜிக்கில் வரேம்மா. ஃபஸ்ட்டு θ எடுத்துக்க சொன்னேன். θக்கு பதிலாக இவனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து cos ஆஃப் எனக்கு வந்து இங்கே என்ன கிடைக்கணும்? θக்கு பதிலாக cos இன்வர்ஸ் ஆஃப் 1/8 டிவைடட் பை 2 அப்படின்னு தான் எனக்கு கிடைக்குது. அப்போது ஆமாம் வந்துருச்சு. சரிம்மா, சூப்பர்மா, நல்ல விஷயந்தான். சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்க. இது 1/2ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஃபார்முலா ஓகே தாம்மா. அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதா? நம்ம போட்ட இது வரைக்கும் ஃபார்மல் வேலை எல்லாத்துலேயும் வருதா? நீங்கள் இதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதான்னு கேட்டேன். யூஸ் ஆகுமா? அப்போ யூஸ் ஆகிற இடத்துல நீ தான் பேசுகிற. சரியா? நன்றிகள் பல. புது ஃபார்முலா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, அப்படியே அடுத்த கொஸ்டின் போவோம். இப்போ 3. சரி.